திமுக வைக்கும் செக், கொதிப்பில் காங்கிரஸ். காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு நீண்ட இழுபறிக்கு பிறகு இறுதியான நிலையில் அடுத்ததாக காங்கிரசின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 12 பேருக்கு மீண்டும் சீட் கொடுக்க கூடாது எனவும் அந்த தொகுதிகளில் சிலவற்றை தங்களுக்கு விட்டு தர வேண்டும் எனவும் திமுக தரப்பிலிருந்து அழுத்தம் தரப்படுவதாக சொல்லப்படுவதால் மீண்டும் காங்கிரஸ் வட்டாரம் கொதிநிலைக்கு மாறி வருகிறது. காங்கிரஸில் தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கும் 17 பேரும் மீண்டும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர்களில் 12 பேருக்கு மீண்டும் சீட் கிடைப்பதில் திமுக செக் வைப்பதாக சொல்கிறார்கள். இது குறித்து அறிவாலய வட்டாரங்கள் நம்மிடம் பேசும்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் குறித்து பெண் நிறுவனம், முதல்வர் மற்றும் உதயநிதியின் பிரத்யேக வியூக குழுக்கள், உளவுத்துறை என்று 3 தரப்பிலிருந்தும் எடுக்கப்பட்ட சர்வேவின் படி காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் சிலர் மீது திருப்தியான தகவல் இல்லை. வேளச்சேரி அசன் மௌலானா, சிவகாசி அசோகன், வைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ் தொகுதிகளில் கடும் அதிருப்தி நிலவுகிறது. அதனால் அந்த தொகுதிகளை இம்முறை திமுகவே எடுத்துக்கொள்வது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு தரப்படும் காரைக்குடி தொகுதியிலும் இம்முறை திமுக போட்டியிட வேண்டும் என அங்குள்ள நிர்வாகிகள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆனால் ப. சிதம்பரத்தின் சொந்த தொகுதி காரைக்குடி. அவரின் ஆதரவாளரான மாங்குடிதான் இப்போது அங்கு எம்எல்ஏ இருக்கிறார். காரைக்குடி திமுகவினர் என்னதான் மன்றாடினாலும் சிதம்பரத்தின் விருப்பத்துக்கு மாறாக அங்கே திமுக தலைமை எந்த முடிவையும் எடுக்காது. குளச்சல் தொகுதியில் தொடர்ச்சியாக பிரின்ஸுக்கே வாய்ப்பளிக்கப்படுவதால் காங்கிரஸ் திமுக என இரு தரப்பிலேயுமே அதிருப்தி நிலவுகிறது. எனவே அவரை தவிர்த்து இன்னொருவரை அங்கே வேட்பாளராக நிறுத்த காங்கிரஸை வலியுறுத்தும் முடிவில் இருக்கிறது திமுக. சோளிங்கர் எம்எல்ஏவான முனிரத்னமும் விருதாச்சலம் எம்எல்ஏவான ராதாகிருஷ்ணனும் KS அழகிரியின் ஆதரவாளர்கள் என்பதால் செல்வ பெருந்தகை தரப்பே இவர்களுக்கு எதிராக நிற்கிறது. ஆனால் இந்த தொகுதிகளையும் தங்களுக்கோ அல்லது தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கோ ஒதுக்கும் முடிவில்தான் திமுக தலைமை இருக்கிறது. அதே போல பொன்னேரி துரை சந்திரசேகர், விலவங்கோடு தாரகை கட்பட்டுக்கு எதிராகவும் காங்கிரசுக்குள்ளேயே புகைச்சல் இருக்கிறது. இவர்களையும் மாற்றி விடும்படி காங்கிரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 முறையாக காங்கிரஸ் உள்ள நீலகிரி தொகுதியிலும் இம்முறை திமுக போட்டியிட வேண்டும் என அங்குள்ள நிர்வாகிகள் விரும்புகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகைக்கு எதிராகவும் அதிருப்தி நிலவுகிறது. அவருக்கு மீண்டும் சீட் கொடுக்க கூடாது என திமுக நிர்வாகிகள் முதல்வரிடம் நேரடியாகவே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவரும் இம்முறை அங்கு போட்டியிடும் மனநிலையில் இல்லை. கிள்ளியூர் ராஜேஷ்குமார் திமுகவை சங்கடப்படுத்தும் விதமாக பேசி வருவதால் அவரையும் மாற்ற சொல்லும் முடிவில் இருக்கிறது எங்கள் தலைமை என்றனர் அறிவாலயம் வட்டாரத்தினர். இது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் கேட்டதற்கு, நாங்கள் எந்த சர்வேயும் எடுக்கவில்லை, காங்கிரஸில் யாருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றார்.